ஃப்ரெண்ட்ஸ் ஜீவதர்ஷினி பேசுகிறேன். டுடே என்ன ஸ்பீச் பார்த்தீங்கன்னா உதவி மீன் ஹெல்ப்பு. யார்கிட்டையும் ஹெல்ப்புன்னு போய் நிற்காதீங்க. நமக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் அதை சின்னதாக செய்கிற மாதிரி செஞ்சு பெருசாக ஆக்கி அதுக்கப்புறம் பிரச்சனையை கொண்டு வந்து அதில் வந்து நம்ம இப்படி டிபெண்ட் பண்ணி பேசி நம்ம கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு இதில் பண்ணிடுவாங்க. அதனால் யார்கிட்டையும் ஹெல்ப்புன்னு போய் நிற்காதீங்க. எவ்வளோ முடியுமோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஃபேஸ் பண்ணுங்கள். முடியாத பட்சத்தில் ஏதோ ஒன்று பண்ணுங்கள், தவிர யார்கிட்டையும் போய் உதவி நிற்காதீங்க. ஒரு உதவி செய்கிறான்னா அதுக்கு பின்னாடி ஒரு இதாக கமிட்மெண்ட் இல்லாமல் எவ்வளோ உதவி செய்ய மாட்டான். நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்புக்கு இருந்தால் தான் அவன் உதவி செய்வான். நம்மக்கிட்ட இவங்கள்ட்ட சொல்லி பண்ணால் இது கிடைக்குமா அப்படியே ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எல்லா மனுஷங்கள்ட்டும் கிடைக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டான். 100% சொல்கிறேன். 100%ல் ஒரு 10, 20, 30% பண்ணுறாங்களே இதுங்கிற ரேர் தான். அது நல்ல மனுஷங்களை இருந்தால் தான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வெந்தஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரியாத எது நிறைய இருப்பாங்க, தெரிஞ்ச எது நிறைய இருப்பாங்க. அதனால் யாருக்கிட்டையும் உதவின்னு போய் நிற்காதீங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வர மட்டும் நினைங்க. உதவிக்குன்னு போய் நிற்காதீங்க. உதவிக்கு நின்று அசிங்கப்பட்டு வராதிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.